மோடி. அதனால் தான் அதை பகிரமாக உங்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள். நாங்கள் இன்றைக்கு தந்திருக்கிற பொது சிவில் சட்டம் என்பது அல்லது இஸ்லாமிய சகோதரர் மண்ணிலே இணைக்கிற பொழுது இந்த நாட்டினுடைய பண்டிதர் நேரு அவர்கள் அளித்த உறுதிமொழி, ஷேக் அப்துல்லா தந்த உறுதிமொழியை இன்று வரை நாங்கள் காப்பாற்றி வருகிறோம். 66 வருட காலம் ஓடிவிட்டது. அந்த பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ரத்து செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு பாஜக என்ன சொல்லுகிறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பொது சிவில் சட்டத்தை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை, அவருடைய எண்ணங்களை, அவருக்கு இருக்கிற நிலைப்பாட்டுகளை முற்றிலுமாக தகர்க்கிற இயக்கம் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து வாக்கு நிற்க இருக்கிறார்கள். இன்றைக்கு கேட்கிற இந்த நபர்கள் நாளைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான பேர்வழி என்பதை தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். அது மட்டுமல்ல, எனது இஸ்லாமியன் இல்லாமல் இந்திய விடுதலை இல்லை. இதை நான் உறக்க சொல்லுவேன், சரித்திரம் படித்தது நான் சொல்லுவேன். எனவே எனது இஸ்லாமிய சோதரர் மண்ணிலே என்னோட நம்முடைய நாட்டிற்காக அந்த தியாக சீலர்கள் எண்ணி பார்த்துதான் உங்கள் மத்தியிலே வாக்கு நிற்கிறேன். பரவாமல் கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஒரு உறுதியை நான் இஸ்லாமிய சோதரர்கள் தருகிறேன். ஆண்டவன் மேல் வைத்து நான் சொல்லுகிறேன், நான் உண்மையான ஊழலற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக, கமிஷன் வாங்காத நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவேன் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இஸ்லாமியர் என்றும் இந்துக்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் பிரித்து பார்க்கிற அரசியல் சூழல் எனக்கு கிடையாது. அப்படி வளர்ந்தவன் அல்ல. 45 வருட காலம் நான் அரசியல் வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொன்னால் என்னோட மதம் கிடையாது. இந்த பகுதியில் இருக்க கமால் என்னோட சகோதரராக பழகுவான். என் அருமை தம்பி ஷாஜகான் என்னோட சகோதரராக பழகுவான். அப்படிப்பட்ட ஒரு சகோதர வாஞ்சையை நான் பழகி இருக்கிறேன். நான் வளர்ந்த இடம் அப்படி, எனக்கு சொல்லிக் கொடுத்த அரசியல் பாடம் அப்படி. நான் பெருந்தலைவர் அரசியல் பயிற்சி பட்டையிலே நான் பயின்றவன். இந்த மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த தலைவர் கேடி கோசன்ராம் அவருடைய அரசியல் பாதையிலே நான் பயணம் செய்தவன். எனவே என்னை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாத அளவில் நான் செயல்படுவேன் என்பதற்காக சொல்லுகிறேன். இது வாக்கிற்காக அல்ல. நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாத ஒரு சூழல் வந்தாலும் அருமை இஸ்லாமிய மக்களோடு கரம் கோர்த்து நிற்கிற ஒரு சகோதரனாக உங்கள் முன்னாலே நான் வாக்களிக்க இருக்கிறேன். அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த உரிமையின் வாயிலாகத்தான் உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். இந்த வாய்ப்பு என்பது இந்த நாட்டில் ராகுல் காந்தி என்ற மிகப்பெரிய ஏழை தலைவன் உங்களை எண்ணி பாதுகாப்பதற்காக உங்கள் கரங்களை நீட்டிதான் நான் வாக்குகளை கேட்கிறேன். மறவாமல் கை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.